அடுத்த சோழர் கேட்டிருக்காங்க, மஸ்ஜித் அல்லாத இடத்தில் தொழுவதற்கும் மஸ்ஜிதில் தொழுவதற்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் நன்மைகளை ஆதாரப்பூர்வமான ஹதீஸுடன் தெரிந்து கொள்ள ஆவல். இது எனக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எடுத்து சொல்ல உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. நம்ம எங்க தொழுதாலும் தொழுவக்கூடியதுங்க, எங்க தொழுதான் தொழுவக்கூடியும். ஆனால் மஸ்ஜிதில் போய் தொழுவது அது மிகப்பெரிய இபாதத்து. மஸ்ஜிதில் தொழும்போது அது மலக்குமாருடைய சூழ்நிலை உள்ள இடம். அங்கே நாம் ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் ஆமீன் நமக்கு ஒத்து வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனுக்கு ஒத்து வந்து விட்டதோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு ஹதீஸ் சொல்றது தொழுகையில. இரண்டாவது, பள்ளிவாசலுக்காக நீங்க நடந்து செல்லும் பொழுது, மஸ்ஜிதுக்காக நடந்து செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டுல ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசல் நடந்து போனீங்கன்னா நீங்க நடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, சொர்க்கத்தின் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நன்மை எழுதப்படுகிறது, சொர்க்கத்தின் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது பள்ளிவாசலுக்கு மட்டும்தான். சாதாரண ரூம்ல தொழுவதுக்காண்டி போறோம், அல்ல ஹோட்டல்ல தொழுவதுக்காண்டி போறோம், அல்லது ஆபீஸ்ல தொழுவ போறோம், இதுக்கு இந்த நன்மை பொருந்தாது. அதனால பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வால் வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வால் வக்ஃப் செய்யப்பட்டு, இது பள்ளிவாசல், வேற எந்த ஆக்டிவிட்டி கிடையாது, இது கியாமத்தினாலும் பள்ளிவாசலா இருக்கும் என்று வக்ஃப் செய்யப்பட்டால் மட்டும்தான் அது பள்ளிவாசலாக கருதப்படும். ஆகவே பள்ளிவாசல்ல போய் தொழுவது என்பது அபரிமிதமான நன்மைகளை கொண்டது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு நன்மை. இது உங்க ஆபீஸ்லயோ உங்க வீட்லயோ அல்ல மற்ற கடைகளிலேயோ ஜமாத்தா தொழுதீங்கன்னா அந்த நன்மை கிடைக்காது. அதனால பள்ளிவாசலுக்கு போய் தொழுவதை வழமையாக்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சவாபான நன்மை தரக்கூடிய காரியம்.